அதனாலதான் இருக்கு, பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கை போல வாக்குத்தத்தது பிள்ளைகளோ. ஆமென். நம்ம ஈசாக்கு ஹான் பார்க்கும்போது அவர் சொல்றார், உன்னையும் அப்படிதான் பார்க்க வச்சிருக்கிறேன். பல நேரத்தில் ஈசாக்கு நினைச்சு கண்ணாடியில பார்த்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன ஒரு சந்தோஷம். பரபாசையும் அப்படிதான். ஆமென். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறார். இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர் வார்ன் பண்றார். வார்னிங் நிக்கிறவனுக்கு தான் வார்னிங், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் வார்னிங். சிவந்த சமுத்திரத்தை கடந்தவனுக்கு தான் பிரமாணம். ஆமென் சொல்லுங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்தவனுக்கு தான் பிரமாணம், நிக்கிறவனுக்கு தான் வார்னிங். எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்லுகிறார் கொண்டு எரேமியா 4வது அதிகாரத்தின் 14, 15, 16 வசனங்களிலே, ஆமென், எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு, எத்தனை மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். தானில் இருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறதே, ஒரு வார்னிங் வருதுப்பா. எப்ராஹிமின் மலைகளில் இருந்து வந்து தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது. ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, வார்னிங் கொடுக்கப்படுகிறது. எரேமியா புத்தகம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நிறைய வார்னிங். ஆனா அதை கண்டு காணாதது போல, கேட்டும் கேளாதது போல இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது. ஏன் வார்னிங்? எதனால எச்சரிப்பு? எரேமியா 16, 10, 11 வசனங்களிலே நீங்க பார்க்கும்போது தெரியும். ஆமா, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவம் என்ன என்று கேட்பார்களானால், நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் விட்டு விட்டார்களே என்று சொல்லு அப்படிங்கிறார். இத நீ என்னை விட்டு விட்டு என் பிரமாணத்தை கை கொள்ளாம, நல்ல கவனமா கேளுங்க, இந்த வேதத்தை விட்டு விடுகிறவர்கள் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். இந்த வேதத்தை மறக்கிறவர்கள் கர்த்தரை மறக்கிறார்கள். இந்த வேதத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த வேதத்தை அந்நிய காரியமாய் எண்ணுகிறவர்கள் கர்த்தரை அந்நிய காரியமாய் கர்த்தரை அந்நிய தெய்வமாய் எண்ணுகிறார்கள். அதே போல இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். இந்த வேதத்தை சுமக்கிறவர்கள் கர்த்தரை சுமக்கிறார்கள். இந்த வேதத்தை அணைக்கிறவர்கள் கர்த்தரை அணைக்கிறார்கள். இந்த வேதத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்கிறார்கள். இந்த வேதத்தை கனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலருக்கு பனிஷ்மெண்ட் எப்போ கிடைக்குது தெரியுமா? மன்னா வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம். அவங்க முறுமுறுத்ததும் கர்த்தரை அடிக்கல, எத்தனையோ முறை முறுமுறுத்தாங்க, அதுக்கெல்லாம் அமைதியா தான் இருந்தார். ஆனா இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்குன்னு சொன்னாங்க பாருங்க, இந்த வேதத்தை விட்டுட்டாங்க பாருங்க, கர்த்தர் விட்டுட்டார். ஆமே, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ள விட்டுட்டார். ஆனாலும் அதான் அவர் பிடுங்கி போட்ட பிறகு திரும்ப இறங்குவார். அவருடைய இறக்கம் தான் ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது. ஆமா, இதெல்லாம் அடையாளம். என்ன அடையாளம்? பாம்பு யார் யாரை கொத்துதோ அத்தனை பேரும் பிழைக்கிறதுக்கு ஒரே வழி, அதை பார்க்கணும். அப்ப அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படும் போது பாம்பு கொத்தப்பட்டவன் நோக்கி பார்த்து பிழைப்பான். நோக்கி பார்க்கும் போது அவனுக்கு என்ன உணர்வு உண்டாகும் தெரியுமா? என் பாவம், என்னுடைய பாவம், நான் பாவம் செய்யலைன்னா இது நடந்திருக்கவே செய்யாது, நடந்திருக்கவே செய்யாது. என் பாவம். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் மோசையினால் எப்படி வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அது போல மனுஷகுமாரன். அதன் அர்த்தம் என்ன? மனுக்குலம் பாவம் செய்யலைன்னா அது நடந்திருக்காது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்க வச்சிருக்க காரணம் அவர் நம்மேல் பாராட்டின கிருபை, அவருடைய அன்பு. நான் என்னை இழப்பதல்ல அவருடைய விருப்பம், நான் பிழைப்பது. எனவேதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்னிங் கொடுக்கப்படுகிறது. இவங்க எச்சரிப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். இப்பொழுது தண்டனை கொடுக்கப்படுகிறது. எரேமியா 14வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்க அதை படிக்கும் போது தெரியும், மலை தாழ்ச்சி என்று ஒரு வார்த்தை இருக்கும். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட ஆரம்பித்து விட்டது.
அது ஒரு அடையாளமாக தான் இந்த மழை தாழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெறும் மழை வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா ஃபேவர், எல்லா அனுகூல வாசல்களும் அடைக்கப்பட்ட போது இவர்கள் 2வது வசனத்தை பாருங்கள். யூதா துக்கிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிப்புல துக்கிக்கிறவன் பாக்கியவான், அவன் தண்டனைக்கு தப்புவான். எச்சரிப்புல துக்கிக்கலன்னா எதுல துக்கிக்க வேண்டி வரும் தெரியுமா? தண்டனையில. இஸ்ரவேலர்கள் எப்பொழுது பெருமூச்சு விட்டார்கள்? ஒரு புதிய ராஜா வந்து அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். ஆமே, 400 வருஷம் ஆகுது. ஒருத்தனாவது கத்துனானா எங்களை இந்த எகிப்திலிருந்து கொண்டு போங்க? இல்ல, தண்டனை வந்துச்சு பாருங்க. யூதா துக்கிக்கிறது. துக்கிக்கிறது மட்டுமல்ல, என்ன சொல்றாங்க பாருங்க 19வது வசனம். யூதாவை முற்றும் வெறுத்தீரோ. சீயோன் நம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிட்டோம்னா அப்படி பிரியம் இல்லாம போயிட்டான் ஆண்டவரே. உங்க மனசுல ஒரு லவ் இருந்துல்லப்பா, அந்த லவ் இல்லாம போயிட்டான் ஆண்டவரே. நாங்கள் ஆரோக்கியம் அடைய கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கண்டிக்கிறார். ஏன்? ஏசாயா 26:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்த ரங்க வேண்டுதல் செய்தார்கள். உங்க தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்த ரங்க வேண்டுதல். உள்ளம் இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்குது. வெறும் உதட்டுல மட்டும் கர்த்தரை தேடினவங்க இப்ப உள்ளத்திலிருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஆண்டவரே, என்னை உம்மை சரியாய் தேட வைப்பதற்கு தான் இந்த தண்டனை என்றால் இந்த தண்டனைக்காக ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன் என்று எரேமியா 9:7 கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். நான் ஏன் ஜனம் பாது, நான் வேற எப்படி நடத்துவேன்? இப்படிதான் நடத்துவேன். ஆமே, எவ்வளோ பேசி பார்த்தேன், எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. எனக்கு என் பிள்ளைகளை ஒரு நிலையில வைத்து பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அந்த ஒரு நிலையில வைப்பதற்காக எனவேதான் ஆமென், இது நடுவிலும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவர்கள் தங்கள் மேல பனிஷ்மெண்ட் வந்ததும் அந்தரங்க வேண்டுதல் செய்யறாங்க பாருங்க, கர்த்தர் இவங்க மேல இறங்க ஆரம்பிக்கிறார். எரேமியா 31:18-19 அந்த காரியம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். அப்பா, என்னை திருப்புங்கப்பா. 19 சொல்றாரு, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதுக்கு பின்பு விழாவிலே அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எபிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். நான் துக்கித்து புலம்பி என்ன சொல்றேன் அவர் கேட்கிறார். வார்னிங் வரும்போது, ஆண்டவரே ஆண்டவரே அப்படி நடத்திராதீங்க. இப்ப எசேக்கியாவுக்கு வார்னிங் வரும்போது மாறிட்டான். எசேக்கியாவுக்கு வார்னிங் வந்துச்சு. இங்க பாரு எசேக்கியாவே, அவன் மனம் மேட்டிமே ஆயிட்டான் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 15 வருஷம் கொடுத்தாரு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாலும் நமக்கு எப்பதான் சாவு? 15 வருஷம், இன்னும் 15 வருஷம் கழிச்சு. அப்போ ஃப்ரீ ஆயிட்டார், ஃப்ரீ ஆயிட்டார். அது அப்படித்தானாங்க. அதாவது மழை காலம் வரும்போது மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியாது. அதனால எதுக்கும் எல்லாம் வெளியே போறவங்க என்ன எடுத்துட்டு போவாங்க? கொடை எடுத்துட்டு போவாங்க. ஆமா, இன்னைக்கு யாராவது கொடை எடுத்துட்டு வந்தீங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் இப்ப என்ன பெய்யாது, மழையே பெய்யாது. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன வராது, மழை வராது. அப்படி நம்ம மனசு சொன்னதும் சிலதெல்லாம் அப்படி விட்டுறோம் பாருங்க. இதே போலதான் இவரு மனத்தாழ்மையை விட்டுட்டாரு, மனவேட்டிமை வந்து நம்ம கடைசியில சோர்புறமா திரும்பி கடைசி இந்த திருவந்தா சரி முந்தின நாள் இருந்து அழுவும், ஆண்டவரே ஒருவனும் நீதிமான் அல்லாததினால் அடியனை நியாயத்திற்க பிரவேசியாதியம். நம்ம இப்படியே செட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
எசேக்கியா வான் பண்ணிட்டார். எசேக்கியா வான் பண்ணதும் அதுக்கப்புறம் தன்னை தாழ்த்திட்டான். அதனால அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா தலைமுறை விஷயத்துல கோட்டை விட்டான். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. இங்க வார்னிங் வந்ததுக்கு அப்புறம் அழல, வேற வழி இல்லை, சிட்சித்தார். பேதுருக்கு வார்னிங் வந்துச்சு, அழல. பேதுரு, நீ என்ன 3 தடவை மறுதலிக்க போறேன்னு சொன்னார். பேதுரு அழுதுருக்கணும். ஏன்பா இப்படி சொல்றீங்க, ஏன்பா இப்படி சொல்றீங்க, அப்படி விட்டுறாதீங்கப்பா. அழுதுருக்கணும், அழல. ஆனா பனிஷ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அழுதான். இந்த வார்னிங்களை அழுதுட்டான்னு வைங்களேன், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, வார்னிங் நம்ம விட்டுட்டு இல்லை. ஆனா சரி, இப்ப பனிஷ்மெண்ட் வந்துச்சு, இப்ப அழறான். அழும்போது அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவனுக்கு நான் எப்படி இறங்குவேன் தெரியுமா, உருக்கமாய். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில இடிக்கப்பட்டு தளர்ந்து எல்லா கைவிடப்பட்ட நிலையில இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய கிருபையும் உங்களை நிலைப்படுத்தி உங்களை மீண்டும் அவர் நியமித்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். எனவேதான் புலம்பல் பாடும்போது அது நடுவில் பாடின வார்த்தை தான், ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா, முடிவில்லை. ஆமென். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இறங்கி காப்பாற்றி அடுத்த கிருபையில ஸ்தாபிக்கிறார் பாருங்க. அதுதான் எரேமியா 32வது அதிகாரம் 37 முதல் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 37 முதல் 42 வரை ஆமென் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல 2 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 41 42ல அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து என் தேவன் சொன்ன எல்லா நன்மையும் என் மேல என் குடும்பத்தின் மேல வர பண்ணுவார். சத்தமா கைகளை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. இதுக்குதான் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும். இந்த மேட்டர்லாம் ஃபர்ஸ்டே நேபுகாத்நேச்சர் இந்த டீமுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டுனா நாங்களா கிடைச்சோம். ஹல்லேலூயா. ஆமானுக்கு மொர்தெக்காய் தான் அடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து டாப்பில் நிறுத்த போற மேட்டர் தெரிஞ்சிருந்தா ஆமான்னு நினைச்சிருப்பேன். நானா கிடைச்சேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிறவர், அவருடையவர்களுக்கு கிரீடத்தை பூக்க பண்ணுகிறவர். என்னைக்குமே புரிஞ்சு, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னது என்ன, உன்னை கட்டுவேன் நாட்டுவேன். இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது என்ன, இடிச்சிட்டு இருக்கிறேன். இது நடுவில் என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் திரும்பி வர பண்ணுவான். திரும்ப நம் மேல. காரணம் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் ஆமென் மீட்கப்பட்டது ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. நாம் மீட்கப்பட்டது தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தத்தால அப்படி விட்டுருவாரா? இல்லை. ஆனா உங்க வாழ்க்கையின் பகுதியை பார்த்தா, போன வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். யோபுவின் வாழ்க்கையில முதலாவது ஒரு பெருங்காற்று உண்டானது. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் இழந்த பிறகு மீண்டும் ஒரு பெருங்காற்று உண்டானது. அந்த காட்டுல யார் இருந்தா தெரியுமா? கர்த்தர் இருந்தா. ஆமே. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பெருங்காற்று நிறைய அடிச்சுட்டு போயிட்டு இனி ஒரு பெருங்காற்று உண்டாக போகுது. எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டத்தனையா அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாக மகிழ்ச்சியாக
மகிமையாக இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. ஜீமேஜர். Thank you Jesus. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிற்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், பிரித்தீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்கு நீருண்டு, எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் எனக்கு நீருண்டு. ஆமென். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே என்னை திருப்பி கொண்டு வாருன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவரே, நீங்க மகிழ எனக்கு நன்மை செஞ்சீங்க, ஆனா அந்த நன்மையை வாங்கிட்டு உங்களை துக்கப்படுத்திட்டேன்ப்பா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும். திரும்ப கொண்டு வந்து நாட்டுவேன்னு சொன்னீங்க. இனி நான் அந்த நன்மையை பெற்று துக்கப்படுத்த மாட்டேங்கிற நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அவர் செய்யணும்னு ஆசையா இருக்கிறார் சகோதரா, அவர் செய்யணும்னு ஆசையா இருக்கிறார் சகோதரி. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். என் தேவனே, உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். எனக்கு நீங்க செய்கிற நன்மையில உங்களை தான் மகிமைப்படுத்துவேன்பா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்து, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாய் இந்த மாதத்துக்கு என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிழ்ச்சியும் துதியும் மகிமையும் உண்டாக நீர் எங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருவருக்கும் செய்து உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இப்படிப்பட்ட கிரியைகளை வாழ்க்கையில காணட்டும். ஆமென். இடிக்கப்பட்டதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவரே, நீர் திரும்ப கட்டி எழுப்புகிறதையும் பார்க்கட்டும்பா, பார்க்கட்டும்பா. எங்க வாழ்க்கையில நிறைய இடிக்கப்பட்டதை எங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தாங்கப்பா. இந்த இடத்துல திரும்பவும் கட்டப்படுகிறது என்பதை நீர் காண பண்ண போகிறதற்காக இதை கேட்கிற பார்க்கிற யாவருக்குள்ளும் எஸ் லார்ட் நம்பி உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கோங்க. வேண்டிய சுகம், பலம், கிருபைகளை கொடுங்க. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், கிருபைகளை கொடுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை விசேஷமாய் கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த மாதத்தில் உள்ள எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும். வெளியூர்ல வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக்கோங்க. பிரயாணத்தில், வாகனத்தில், போக்கிலும் வரத்திலும் எல்லா நிலையிலும் எல்லார் மேலும் தேவ பாதுகாவல் இருக்கட்டும். சத்துரு ஒருவரை கண் வைக்காதபடி கிருபை, சுகம், பலம், ஆரோக்கியம், ஆண்டவரே ஆசீர்வாதம் எல்லாம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, கன மகிமை, துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.